நாம இன்னைக்கு பார்க்க போறது சொடலைமடன் கூட இருக்கும் 21 படுகள தெய்வங்கள் யார் அப்படின்ட்டு நாம இப்ப இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது இதுல எந்த தெய்வம் பெரிய தெய்வம், படுகள தெய்வங்கள் பெரிய தெய்வமா இல்ல சொடலைமடன் பெரிய தெய்வமா, அந்த மாதிரி எதுவுமே நம்ம பார்க்கல. நமக்கு எல்லா தெய்வங்களும் ஒண்ணுதான். நாம சொடலைமடன் கூட இருக்க 21 படுகள தெய்வங்கள் யாரு அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்காண்டி சொடலைமடன் கைலாசத்துல பிறந்தாரு, தெய்வமா தான் பூலோகம் வந்தாரு. ஆனா அந்த படுகள தெய்வங்கள் மனிதர்களா பிறந்து திரும்ப இறந்து கடவுளானாங்க அப்படிங்கிற எந்த வாக்குவாதத்துக்குமே நம்ம போகல. ஏன்னா நமக்கு தெய்வங்கள்லாம் எல்லா தெய்வங்களும் ஒரே தெய்வங்கள் தான். நம்ம சொடலை மாடன் கூட இருக்க 21 படுகள தெய்வங்கள் யார் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அடுத்தல உங்களுக்கு சொடலை மாடனை பற்றிய தகவல்களோ இல்ல வேற ஏதாவது மாடன்களை பற்றிய தகவல்களோ இல்ல இந்த படுகள தெய்வங்களோட தகவல், அதாவது இந்த தெய்வங்கள் எப்படி பிறந்தது, எப்படி இறந்தாங்க, எப்படி தெய்வமானாங்க அப்படிங்கிற தகவல்கள் எதுவும் தெரிஞ்சிருந்தனா அதை கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா தெரியாத வேற ஒருத்தவங்களுக்கு அது தெரிஞ்சுடுறதுக்கு ஒரு உதவியா இருக்கும். பெருந்தெய்வங்களை பத்தின தகவல்கள் எல்லாருக்குமே எளிதில் கிடைக்கி ஏதோ பிராணங்கள்ல இருந்து எங்கேயோ இருந்து எடுக்காங்க. ஆனா நம்ம ஊர் பகுதியில் உள்ள நாட்டுப்புற தெய்வங்களோட கதைகளோ இல்ல வரலாறுகளோ நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால அதை பத்தின தகவல்கள் உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருந்தனா அதை கமெண்ட் பண்ணுங்க. சரி, முதல்ல இந்த படுகள தெய்வங்கள்லாம் யாரு, அவங்க எப்படி உருவானாங்க அப்படிங்கிறதுக்கான இதை பார்த்தோம் அப்படின்னா, பொதுவா படுகள தெய்வங்கள் அப்படிங்கிறது போர் செய்யும் போது வீரமரணம் அடைஞ்சவங்களையோ இல்ல ஊர் மக்களுக்கு நன்மைக்காண்டி தன்னோட உயிரை பலியா கொடுத்தது, அடுத்தால யாராவது சூழ்ச்சி மூலமா அவங்களோட ஆயுட்காலம் முடிதற்கு முன்னே இறந்தவங்க, அந்த மாதிரி ஆட்கள்லாம் அவங்க சூழ்ச்சியில இறந்தவங்க எல்லாம் அவங்கள சூழ்ச்சி பண்ணி கொண்டவங்கள பழிவாங்க வந்ததாகவும், பிறகு அவங்கள பழிவாங்கின பிறகு அவங்கள தெய்வங்களை வச்சு வழிபட்டு வந்ததாகவும் நிறைய பேர் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு வரலாறுகள் சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு 21 படுகள தெய்வங்கள் யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சின்ன தம்பி, வண்ணார மாடன், இளைய பெருமாள் அல்லது புதியவன், கசமாடன், அத்தி மாடன், சப்பானி மாடன், மாலை அம்மன், மாடத்தி அம்மன், கன்னி அம்மன், பாலம்மன், தடிவீரன், சிவனைந்த பெருமாள், வன்னியராயன், பிச்சக்காலன், இடைக்கரை புலமாடசாமி, காத்தவராயன், பொன்னிறத்தாள், பட்டாணிசாமி, ஐவர் ராசா, வெங்கலராசன், திம்மக்கா பொம்மக்காவுடன் பட்டவராயன், இந்த மாதிரி 21 தெய்வங்கள் படுகள தெய்வங்கள் சொடலை மாடன் கூட இருக்காங்க. இந்த 21 தெய்வங்கள் மட்டும்தான் படுகள தெய்வங்களா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இல்ல, நிறைய தெய்வங்கள் இருக்கு. நமக்கு கிடைச்ச தகவல்ல இப்போ இந்த 21 தெய்வங்கள் தான் படுகள தெய்வங்களா இருக்கு. உங்களோட குலதெய்வமா இருக்கலாம். அப்படி இந்த தெய்வங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் இல்ல, அந்த தெய்வங்களோட வரலாறுகள் இல்ல, அந்த தெய்வங்களுக்கு கொடுக்க படையல் முறையோ இல்ல அந்த தெய்வங்களை வழிபடுத முறையோ, அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது மூலமா இந்த 21 படுகள தெய்வங்களை குலதெய்வமா வணங்கிட்டு இருக்க யாரோ ஒருத்தவங்களுக்கு அந்த தெய்வத்தை எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறது அவங்க முன்னோர்கள் சொல்லி கொடுக்காம கூட இருக்கலாம். நீங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது அது அவங்களுக்கு அந்த தெய்வத்தை வழிபடுறதுக்கு ஒரு உதவியா இருக்கும். அடுத்தல இந்த தெய்வங்கள் எல்லாம் குலதெய்வம் இல்லாதவங்களா இருந்தாலுமே இந்த தெய்வத்தோட வரலாறுகளும் அவங்க பட்ட கஷ்டங்களும் அவங்க எப்படி தெய்வமானாங்க கதையும் அவங்களுக்கு தெரிய வரும். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்க.